முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் துவக்கிறோன்னு ஒரு கதாநாயகன் பஸ்லேருந்து இறங்குறாரு. பஸ்லேருந்து இறங்கும் போது கையில் ஒரு 4 மாதம் குழந்தைய வச்சுருக்காரு. அந்த குழந்தை அம்மனை குண்டியோடு இருக்குது. குழந்தை டாய்லெட் போயிடுச்சு. கையில் குழந்தை இருந்து அது வெளிக்கு போய் ரோட்டில் ஒரு பொம்பளை குழந்தை தண்ணி கொண்டு வரா. அம்மா கொஞ்சம் தண்ணி வச்சு ஓடி அது கழுவுறாரு. ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போய் கொடியேற்றுறாரு. கொடியேற்றிட்டு அருள் புரிவாய் கருணை கடலே அப்படி பாட்டு ஆரம்பித்து 2 பேரும் சொல்லாமல் குழம்புறாரு. உடனே பக்கத்தில் ஒரு பெரிய ஒருத்தர் அந்த முழு பாட்டு சொல்லி தலையில் அடிச்சுட்டு இவன்லாம் வாத்தியாரை வந்து உருப்படவா போகுது அப்படி கிண்டல் பண்ணாங்க. வாத்தியாருக்கு சம்சாரம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு கதாநாயகி ஊர்வசி சொல்லும், நான் குழந்தைய நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைய நான் வச்சுக்கிறேங்க, எங்கிட்ட விட்டுட்டு போங்க அப்படின்னா. அதெல்லாம் வகை நீ வேலையை பார்த்து போனச்சு. கிளாஸுக்குள்ளே வகுப்பு கூட தொட்டில் கட்டி குழந்தைய விட்டுட்டு இவர் வந்து கிளாஸ் நடத்துவார். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஹோம் ஒர்க் பண்ணல. ஏன்டா ஹோம் ஒர்க் பண்ண கை நீட்டா அடிக்கணும், கை நீட்டினா கையில் ரத்த கரை இருக்குது. என்னடா ஆச்சு என்னன்னு கேட்டோடனே வீட்டு வேலை ஏன் செய்யலைன்னு எங்கள் பெரியம்மா வந்து எங்கள் சித்தி அடிச்சுட்டாங்க அப்படிம்பா. என்னடா சொன்னால், அதாவது அதன் மூலம் என்ன சொல்ல வரேன்னா, மூத்தாறு குழந்தைகளை சித்திமார் சரியாக வளர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மையப்புள்ளியை வச்சுக்கிட்டு உடனே ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணால் சம்சாரம் சொல்லுது, நான் குழந்தையை கை விட்டுறாதீங்க, குழந்தைய நல்லா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, அதாவது நாம் 2ஆம் தாரம் கல்யாணம் செய்தால் இந்த குழந்தையை கவனிப்பது காலையில் என்று மனசுக்குள்ளே சத்தியமாக 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கூடாது முடிவு பண்ணுறாரு. அந்த கதாநாயகி என்ன பண்ணுது, ஒரு விஷயம் போய் சாமி கோயிலில் சாமி சுற்றி கும்பிட்டு ஒரு சாமி நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பூ கொடுங்க கேட்டால் வெள்ளப்பூ கொடுக்குது. இப்போ வெள்ளப்பூ கொடுத்தா கல்யாணம் நேராக வந்து ஐயா நான் சாமிகிட்ட கேட்டேன், சாமி வெள்ளப்பூ கொடுத்து வச்சு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா, வேலையை பார்த்து போடி அப்படிங்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, இந்த குழந்தை மேலே சத்தியமாக, நான் கும்பிட்ட சாமி மேலே சத்தியமாக, செத்து போய் எங்கள் அக்கா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உசுரோடே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு சேலஞ்சு பண்ணுறான். அதுக்கப்புறம் தீபான்னு ஒரு டீச்சர், இந்த நடிகை தீபா எங்கூட ரோசாப்பூருக்கு நடித்தவன், அந்த பொண்ணுல ஒரு டீச்சர் கிராமர் டீச்சராக வர்றா. அது டீச்சரை வந்தாங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லா பெருசுகளும் சொல்லி விடுதுக்கு. அப்போ பசங்க சொல்கிறாங்க, அந்த வாண்டு பசங்க, அந்த டீச்சர்கிட்ட மட்டும் வாத்தியார் நம்ம க்ளோஸாக இருக்கார், அந்த டீச்சரை வந்து வாத்தியாருக்கு ஊட்டி விடாரு, குழந்தைகளை ஊட்டி விடான்னு சொன்னோன்னே இந்த பொண்ணுக்கு எங்கிட்ட கீரியும் பாமே கடிச்சிட்டு அந்த பொண்ணை க்ளோஸாக இருக்கான்னு நேராக என்ன பண்ணால் அரளிக்கோட்டை எடுத்து நேராக ஆற்றுக்கு போயிடுவான். தகவல் வந்து வாத்தியாரை அரளை கொடுத்துட்டு போகிறா 13 இவர் ஓடி வராங்க. ஓடி போனால் அரளிக்கோட்டை அரைச்சிட்டு இருக்கிறா. என்னம்மா பண்ண கூட ஊர்ச்சி வந்து என்னாச்சுன்னா, ஜனங்கிட்ட என்னாச்சுமா ஏமா அரளிக்கோட்டை குடிக்கிற, ஒன்றும் இல்லை நான் ஒருத்தர்கிட்ட தப்பு பண்ணிட்டேன்னு, யார்கிட்ட இதை இந்த ஆள் தானோ எல்லோரும் ஏன் பள்ளிக்கூடத்து நீ வாத்தியார் வர பக்கம் வந்து இதுக்கு வந்து ஐயா பேசாமல் அவள் தாலி கட்டா சத்தியமாக சொல்லுங்கள் நான் ஒரு தப்பு பண்ணீங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த தாலி கட்டணுன்னு பாருங்கள், நான் உண்மையிலேயே தப்பு பண்ண உண்மையாக இருந்தால் இந்த என் குழந்தை கீழே போடுறேன் அதை தாண்ட சொல்லுங்கன்னா, இந்த பைத்தியக்கார பிள்ளை தைரியமாக தாண்டிடுச்சு. தாண்டினா ஊர்ஜனங்க பூரா அது உண்மையை முடிஞ்சு விட்டு வேறு வழியே தான் இந்த மனுஷன் தாலி கட்டுவான். இந்த மாதிரி குழந்தைய தாண்டுற சீன் வந்து அந்த காலத்தை படத்தை வந்தப்போ நடுங்கி போய்ட்டு அவன் தேட்டர் உட்காந்து போல, நீங்கள் பச்சை குழந்தைய போட்டு தாண்டான படம் எடுத்துக்கான்னு